விநாயகரோட மகிமை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது? இது விநாயகருடைய மகிமை. விநாயகருடைய மகிமைன்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது விநாயகருடைய மகிமைன்னு சொல்கிறதா, விநாயகருடைய திருவிளையாடல்னு சொல்கிறதான்னு தெரியல. கேட்டோன்னே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கேது பகவானுக்கு விநாயகர் அதிபதி, ராகு பகவானுக்கு துர்கை அதிபதி. அதனால தான் ராகு காலத்தில் துர்கையை பிரார்த்தனை பண்ணால் விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி விநாயகரை பிடிக்கணும்னா கேது பகவானை பிடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கேது பகவான் புத்திக்கு அதிபதினு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு நான் அதெல்லாம் சேர்த்து கொண்டு வரேன்னா, முன்னொரு காலத்தில் இதெல்லாம் என்னுடைய குருமார்கள் எனக்கு சொன்ன ஒரு கதை. இந்த மஸ்கிட்டோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கொசு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுச்சு. இது ஒரு சின்ன கற்பனை கதை மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் இது பூர்ணமாக விநாயகரோட மகிமை எப்படி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி வாழணும், பொதுவாகவே ஒரு வார்த்தையானது மாறப்பட்டால் என்ன விபரீதமாகும் அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு நல்ல கதை. இது இந்த கொசுவெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறதாம். சிவபெருமானை பார்க்கறதுக்காக அந்த மீட்டிங். அந்த சிவபெருமானை பார்த்து ஒரு வரம் வாங்கணும் சிவன்கிட்ட அப்படின்னு சொல்லி எல்லா கொசுவும் சேர்ந்து மீட்டிங் போட்டு, இப்போ எல்லோரும் மீட்டிங் போடுறோன்னா எல்லாராலையும் கிளம்பி போக முடியாது. யாராவது ஒரு ஆளை அனுப்புவாள். இப்போ வெளிநாட்டிலேருந்து தூதுவர்னு சொல்லி வராள் இல்லையா, அது மாதிரி அனுப்புவாள். அப்படி ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறான். செலக்ட் பண்ணினோன்னே அந்த கொசு பரம்பரையிலே வயசான ஒரு தாத்தா கொசு இருக்கும் இல்லையா, அது இப்போ சிவபெருமானை பார்க்க போகிற கொசுக்கிட்ட சொல்கிறதான், நீ அங்கே போ, யாரை வேணாலும் பார்த்து பேசு, ஆனால் இந்த விநாயகர்கிட்ட மட்டும் உன்னுடைய பேச்சை வச்சுக்காத அப்படின்னு சொல்லியே அனுப்புறது தான். விநாயகர் சும்மா இருப்பாரா? தெருக்கு தெரு அவர் தான் உட்காந்துருக்கார். எந்த பக்கம் திரும்பினாலும் விநாயகர் இல்லாத தெருவே கிடையாது.